வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஜெகதீஷ். இன்னைக்கு நான் விவாதிக்க போகிற தலைப்பு இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த தலைப்பிலிருந்து ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணி காட்ட போகிறேன். இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம் எந்த சாப்டர்லேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் என்கிற சாப்டர்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இப்போது நியூமெரிக்கல் ப்ராப்ளமோட கேள்வியை படிச்சிடுறேன். Steam is supplied to a full loaded 100 kilowatt turbine at 15 bar with an internal energy of 300 kilojoule per kg, specific volume of 0.16 meter cube per kg and a velocity of 110 meter per second. Exhaust takes place at 0.05 bar with an internal energy of 200 kilojoule per kg, specific volume of 26 meter cube per kg and velocity of 300 meter per second. Heat loss in the turbine is 20 kilojoule per kg. Neglect the change in potential energy. Find the steam flow rate. இப்போது கேள்வி அனலைஸ் பண்ணுறேன். ஒரு டர்பைன் இருக்குது. இந்த டர்பைனுக்கு ஸ்டீம் சப்ளை பண்ணுறாங்க. இந்த டர்பைனுக்குள்ளே இருக்க ஸ்டீமை பயன்படுத்தி டர்பைன்லேருந்து 100 கிலோவாட் பவர் உற்பத்தி செய்யப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா டர்பைனுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டீமோட ப்ரெஷர் 15 பார். அப்புறமா டர்பைன்லேருந்து ஸ்டீம் வெளியேறப்போ ஸ்டீமோட ப்ரெஷர் எவ்வளவு இருக்குன்னா 0.05 பார். இதே மாதிரி ஸ்டீம் டர்பைனுக்குள்ளே என்டர் ஆகிறப்போ ஸ்டீமோட இன்டர்னல் எனர்ஜி வேல்யூ எவ்வளவு இருந்துச்சுன்னா 300 கிலோ ஜூல் பர் கேஜி. அப்புறமா ஸ்டீம் டர்பைன்லேருந்து வெளியேறப்போ ஸ்டீமோட இன்டர்னல் எனர்ஜி வேல்யூ எவ்வளவு இருந்துச்சுன்னா 200 கிலோ ஜூல் பர் கேஜி. அப்புறமா ஸ்டீம் டர்பைனுக்குள்ளே என்டர் ஆகிறப்போ ஸ்டீமோட வெலாசிட்டி வேல்யூ எவ்வளோ இருந்துச்சுன்னா 110 மீட்டர் பர் செகண்ட். அப்புறமா டர்பைன் விட்டு வெளியேறப்போ ஸ்டீமோட வெலாசிட்டி வேல்யூ எவ்வளோ இருந்துச்சுன்னா 300 மீட்டர் பர் செகண்ட். ஸ்டீம் டர்பைனுக்குள்ளே என்டர் ஆகிறப்போ ஸ்டீமோட ஸ்பெசிஃபிக் வால்யூம் எவ்வளோ இருந்துச்சுன்னா 0.16 மீட்டர் கியூப் பர் கேஜி. அப்புறமா ஸ்டீம் டர்பைன்லேருந்து வெளியேறப்போ அதோட ஸ்பெசிஃபிக் வால்யூம் வேல்யூ எவ்வளவு இருந்துச்சுன்னா 26 மீட்டர் கியூப் பர் கேஜி. அப்புறமா முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பவர் ஜென்ரேட் பண்ணுற ப்ராசஸில் ஸ்டீம்லேருந்து எவ்வளவு ஹீட் லாஸ் ஆகியிருக்குன்னா 20 கிலோ ஜூல் பர் கேஜி. அப்புறமா கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெக்லெக்ட் த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது GZ1 மைனஸ் GZ2 0ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜினா GZ1 மைனஸ் GZ2. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஸ்டீமோட ஸ்டீம் ஃப்ளோ ரேட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது டர்பைனுக்குள்ளே ஒரு செகண்டுக்கு எவ்வளவு கேஜி ஆஃப் ஸ்டீம் ஃப்ளோ ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அடுத்தது கிவன், அதாவது கேள்வியில் கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். முதல்ல பவர் அவுட்புட் ஆஃப் த டர்பைன், இது எவ்வளவுனா 100 கிலோவாட், இதை நான் Pன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டாவது இனிஷியல் ப்ரெஷர் ஆஃப் த ஸ்டீம், இது எவ்வளவுனா 15 பார், இதை நான் P1 எடுத்துக்கிறேன். மூணாவது ஃபைனல் ப்ரெஷர் ஆஃப் த ஸ்டீம், இது எவ்வளவுனா 0.05 பார், இதை நான் P2ன்னு எடுத்துக்கிறேன். நாலாவது இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த ஸ்டீம், இது எவ்வளவுனா 300 கிலோ ஜூல் பர் கேஜி, இதை நான் U1 எடுத்துக்கிறேன். அஞ்சாவது ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த ஸ்டீம், இது எவ்வளவுனா 200 கிலோ ஜூல் பர் கேஜி, இதை நான் U2ன்னு எடுத்துக்கிறேன். ஆறாவது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டீம், இது எவ்வளவுனா 110 மீட்டர் பர் செகண்ட், இதை நான் V1 எடுத்துக்கிறேன், அதாவது கேபிட்டல் V1. ஏழாவது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்டீம், இது எவ்வளவுனா 300 மீட்டர் பர் செகண்ட், இதை நான் கேபிட்டல் V2ன்னு எடுத்துக்கிறேன். எட்டாவது ஹீட் லாஸ் இன் த டர்பைன், இது எவ்வளவுனா -20 கிலோ ஜூல் பர் கேஜி, இதை நான் 1Q2ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே எதுக்கு நெகட்டிவ் சைன் எடுத்திருக்கோம்னா, ஹீட் லாஸோட சைன் கன்வென்ஷன் நெகட்டிவ். சரிங்களா? ஸோ ஒன்பதாவது இனிஷியல் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் த ஸ்டீம், இது எவ்வளவுனா 0.16 மீட்டர் கியூப் பர் கேஜி, இதை நான் ஸ்மால் V1 எடுத்துக்கிறேன். பத்தாவது ஃபைனல் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் த ஸ்டீம், இது எவ்வளவுனா 26 மீட்டர் கியூப் பர் கேஜி, இதை நான் ஸ்மால் V2ன்னு எடுத்துக்கிறேன். 11வது நெக்லெக்ட் இன் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜியை நெக்லெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கேள்வியில். ஸோ இதோட அர்த்தம் என்னென்னா GZ1 மைனஸ் GZ2 தான் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணோன்னா அப்போ இந்த ரெண்டுத்தோட வேல்யூஸையும் நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். அதாவது GZ1 மைனஸ் GZ2 0ன்னு எடுத்துக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற 11 கிவன் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்டீமோட ஸ்டீம் ஃப்ளோ ரேட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது ஸ்டீம் ஃப்ளோ ரேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோங்கிறத இப்போ பார்ப்போம்.
முதல் ஃபார்முலா வந்து 1W2 is equal to H1 minus H2 plus V1 square minus V2 square whole divided by 2 plus GZ1 minus GZ2 plus 1Q2. ஸோ இந்த ஃபார்முலையில் 1W2 வந்து ஒர்க் அவுட்புட், H1 வந்து ஸ்டீமோட இனிஷியல் என்தால்பி வேல்யூ, H2 வந்து ஸ்டீமோட ஃபைனல் என்தால்பி வேல்யூ, V1 வந்து ஸ்டீமோட இனிஷியல் வெலாசிட்டி வேல்யூ, V2 வந்து ஸ்டீமோட ஃபைனல் வெலாசிட்டி வேல்யூ, அப்புறமா GZ1 மைனஸ் GZ2 வந்து சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அப்புறமா 1Q2 வந்து ஹீட் லாஸ். ஸோ இந்த ஃபார்முலை யூஸ் பண்ணி நாம் ஒர்க் அவுட்புட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஃபார்முலை வந்து P இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு 1W2. இதில் P வந்து பவர், M வந்து ஸ்டீம் ஃப்ளோ ரேட் இல்லைனா மாஸ் ஃப்ளோ ரேட், அப்புறமா 1W2 வந்து ஒர்க் அவுட்புட். இந்த ஃபார்முலை, அதாவது ஒர்க் அவுட்புட் ஃபார்முலையில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த H1 அப்புறமா H2 வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியாது, கேள்வியில் கொடுக்கல. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா, H1 அப்புறமா H2 வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்புறமா அந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலையில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ண பின்னால் ஒர்க் அவுட்புட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஒர்க் அவுட்புட் வேல்யூ கண்டுபிடிச்ச பின்னால் இந்த வேல்யூவை கொண்டு போய் பவர் ஃபார்முலையில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்முலையில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் வேல்யூ கிடைச்சிடும், அதாவது ஸ்டீம் ஃப்ளோ ரேட் வேல்யூ கிடைச்சிடும். இப்போது சால்விங் டெக்னிக். முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஸ்டீமோட இனிஷியல் என்தால்பி வேல்யூ. இதை நம்ம H1ன்னு எடுத்துப்போம். ஸ்டீமோட இனிஷியல் என்தால்பி வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலை வந்து H1 இஸ் ஈக்குவல் டு U1 ப்ளஸ் P1 V1. இதில் H1 வந்து இனிஷியல் என்தால்பி ஆஃப் த ஸ்டீம், U1 வந்து இனிஷியல் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த ஸ்டீம், P1 வந்து இனிஷியல் ப்ரெஷர் ஆஃப் த ஸ்டீம், V1 வந்து இனிஷியல் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் த ஸ்டீம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலையில் நம்மளுக்கு U1 வேல்யூ தெரியும், P1 வேல்யூ தெரியும், V1 வேல்யூ தெரியும். ஸோ 3 வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து H1 இஸ் ஈக்குவல் டு 300 கிலோஜூல் பர் கேஜி ப்ளஸ் 15 பார் இன்ட்டு 0.16 மீட்டர் கியூப் பர் கேஜி. இப்போ நான் இந்த பாரை வந்து 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு மாற்றி எழுதிக்க போகிறேன். ஏன்னா 1 பார் வந்து 10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து H1 இஸ் ஈக்குவல் டு 300 கிலோஜூல் பர் கேஜி plus 15 into 10⁵ Newton per meter square into 0.16 meter cube per kg. இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸில் இருக்கிற நியூமரிக்கல் டேர்ம்ஸ் அப்புறமா எஸ் யூனிட்ஸை நான் பிரித்து எழுதிக்க போகிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து H1 is equal to 300 kilojoule per kg plus 15 into 10⁵ into 0.16 into Newton per meter square into meter cube per kg. இங்கே 15 into 10⁵ into 0.16 வந்து 240 into 10⁻3. அப்புறமா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு மீட்டர் கியூப் பர் கேஜி வந்து நியூட்டன் மீட்டர் பர் கேஜி. ஏன்னா இங்கே மீட்டர் கியூப் அப்புறமா மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்படி கேன்சல் ஆகுறதால நியூமரேட்டரில் மீட்டர் மட்டும்தான் மிஞ்சும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் வந்து H1 is equal to 300 kilojoule per kg plus 240 into 10⁻3 Newton meter per kg. இங்கே 10⁻3 நியூட்டன் மீட்டர் வந்து கிலோஜோல். ஸோ இதனால் இந்த 240 இன்ட்டு 10⁻3 நியூட்டன் மீட்டர் பர் கேஜின்னா 240 கிலோஜோல் பர் கேஜின்னு மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து H1 இஸ் ஈக்குவல் டு 300 கிலோஜோல் பர் கேஜி ப்ளஸ் 240 கிலோஜோல் பர் கேஜி. ஸோ 300 கிலோஜோல் பர் கேஜி ப்ளஸ் 240 கிலோஜோல் பர் கேஜி வந்து 540 கிலோஜோல் பர் கேஜி. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து H1 இஸ் ஈக்குவல் டு 540 கிலோஜோல் பர் கேஜி. அதாவது ஸ்டீமோட இனிஷியல் என்தால்பி வேல்யூ வந்து 540 கிலோஜோல் பர் கேஜி. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபார்முலையில் மிஸ் ஆகியிருந்த ஸ்டீமோட இனிஷியல் என்தால்பி வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஸ்டீமோட ஃபைனல் என்தால்பி வேல்யூ. இதை நம்ம H2ன்னு எடுத்துப்போம். ஸ்டீமோட ஃபைனல் என்தால்பி வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலை வந்து H2 இஸ் ஈக்குவல் டு U2 ப்ளஸ் P2 V2. இதில் H2 வந்து ஃபைனல் என்தால்பி ஆஃப் த ஸ்டீம், U2 வந்து ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த ஸ்டீம், P2 வந்து ஃபைனல் ப்ரெஷர் ஆஃப் த ஸ்டீம், V2 வந்து ஃபைனல் ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஆஃப் த ஸ்டீம். ஸோ இந்த ஃபார்முலையில் நம்மளுக்கு U2 வேல்யூ தெரியும், P2 வேல்யூ தெரியும், V2 வேல்யூ தெரியும். ஸோ 3 வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அடுத்த ஸ்டெப் வந்து H2 இஸ் ஈக்குவல் டு
200 kilojoule per kg plus 0.05 bar into 26 meter cube per kg. இங்கே பார் வந்து 10 power 5 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து H2 is equal to 200 kilojoule per kg plus 0.05 into 10 power 5 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் into 26 மீட்டர் கியூப் per kg. இங்கே இருக்கிற மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸில் இருக்கிற நியூமரிக்கல் டேர்ம்ஸ் அப்புறம் எஸ்ஐ யூனிட்ஸை நான் பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து H2 is equal to 200 kilojoule per kg plus 0.05 into 10 power 5 into 26 into Newton per meter square into meter cube per kg. இப்போ பார்த்தீங்கன்னா 0.05 into 10 power 5 into 26 வந்து 130 into 10 power 3. அப்புறமா நியூட்டன் per meter square into meter cube per kg வந்து நியூட்டன் மீட்டர் per kg. ஏன்னா இங்கே மீட்டர் கியூப் அப்புறமா மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ இதனால் நியூமரேட்டரில் மீட்டர் மட்டும்தான் மிஞ்சும். அடுத்த ஸ்டெப் வந்து H2 is equal to 200 kilojoule per kg plus 130 into 10 power 3 நியூட்டன் மீட்டர் per kg. இங்கே 10 power 3 நியூட்டன் மீட்டர் வந்து கிலோஜூல். ஸோ இதனால் 130 into 10 power 3 நியூட்டன் மீட்டர் per kgன்னா 130 கிலோஜூல் per kgன்னு மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து H2 is equal to 200 kilojoule per kg plus 130 kilojoule per kg. ஸோ இங்கே 200 kilojoule per kg plus 130 kilojoule per kg வந்து 330 kilojoule per kg. ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து H2 is equal to 330 kilojoule per kg. அதாவது ஸ்டீமோட ஃபைனல் என்தால்பி வேல்யூ வந்து 330 kilojoule per kg. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபார்முலையில் மிஸ் ஆகியிருந்த ஸ்டீமோட ஃபைனல் என்தால்பி வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒர்க் அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு தேவையான ஸ்டீமோட இனிஷியல் அப்புறமா ஃபைனல் என்தால்பி வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்னென்னா இந்த ரெண்டு வேல்யூஸும் யூஸ் பண்ணி நாம் ஒர்க் அவுட்புட் வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஒர்க் அவுட்புட். ஒர்க் அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலை வந்து 1W2 is equal to H1 minus H2 plus V1 square minus V2 square whole divided by 2 plus GZ1 minus GZ2 plus 1Q2. இப்போ நாம் இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து 1W2 is equal to 540 kilojoule per kg minus 330 kilojoule per kg plus 110 meter per second whole square minus 300 meter per second whole square whole divided by 2 plus 0 plus of minus 20 kilojoule per kg. இங்கே 540 kilojoule per kg minus 330 kilojoule per kg வந்து 210 kilojoule per kg. அப்புறமா 110 meter per second whole square வந்து 12100 meter per second whole square. அப்புறமா 300 meter per second whole square வந்து 90,000 meter per second whole square. அப்புறமா இந்த ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 20 kilojoule per kg வந்து மைனஸ் 20 kilojoule per kg. அடுத்த ஸ்டெப் வந்து 1W2 is equal to 210 kilojoule per kg plus 12,100 meter per second whole square minus 90,000 meter per second whole square whole divided by 2 minus 20 kilojoule per kg. இங்கே 12,100 meter per second whole square minus 90,000 meter per second whole square வந்து minus 77,900 meter per second whole square. அடுத்த ஸ்டெப் வந்து 1W2 is equal to 210 kilojoule per kg plus of minus 77,900 meter per second whole square whole divided by 2 minus 20 kilojoule per kg. இங்கே minus 77,900 divided by 2 வந்து minus 38.95 into 10 power 3. ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து 1W2 is equal to 210 kilojoule per kg plus of minus 38.95 into 10 power 3 meter per second whole square minus 20 kilojoule per kg. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10 power 3 meter per second whole square வந்து கிலோஜூல் per kg. ஸோ இதனால் minus 38.95 into 10 power 3 meter per second whole squareனா minus 38.95 kilojoule per kgன்னு மாற்றி எழுதிக்கிறேன். என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து 1W2 is equal to 210 kilojoule per kg plus of minus 38.95 kilojoule per kg minus 20 kilojoule per kg.
இங்கே ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 38.95 கிலோ ஜூல் பர் கேஜி வந்து மைனஸ் 38.95 கிலோ ஜூல் பர் கேஜி. ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து 1W2 இஸ் ஈக்குவல் டு 210 கிலோ ஜூல் பர் கேஜி மைனஸ் 38.95 கிலோ ஜூல் பர் கேஜி மைனஸ் 20 கிலோ ஜூல் பர் கேஜி. ஸோ இங்கே 210 கிலோ ஜூல் பர் கேஜி மைனஸ் 38.95 கிலோ ஜூல் பர் கேஜி மைனஸ் 20 கிலோ ஜூல் பர் கேஜி வந்து 151.05 கிலோ ஜூல் பர் கேஜி. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து 1W2 இஸ் ஈக்குவல் டு 151.05 கிலோ ஜூல் பர் கேஜி. அதாவது 1 கேஜி அளவுள்ள ஸ்டீமில் இருந்து வெளிப்படுற ஒர்க் அவுட்புட் வந்து 151.05 கிலோ ஜூல். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டீம் ஃப்ளோ ரேட் கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு தேவையான ஒர்க் அவுட்புட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஸ்டீம் ஃப்ளோ ரேட் வேல்யூ கண்டுபிடிப்போம். இதை நாம் எம்னு எடுத்துப்போம். ஸோ ஸ்டீம் ஃப்ளோ ரேட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நாம் யூஸ் பண்ண போகிற ஃபார்முலை வந்து P இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு 1W2. இதில் P வந்து பவர், M வந்து ஸ்டீம் ஃப்ளோ ரேட் இல்லைனா மாஸ் ஃப்ளோ ரேட், 1W2 வந்து ஒர்க் அவுட்புட். இந்த ஃபார்முலையில் நமக்கு பவர் வேல்யூவும் தெரியும், அப்புறமா ஒர்க் அவுட்புட் வேல்யூவும் தெரியும். ஸோ ரெண்டு வேல்யூஸையும் யூஸ் பண்ணி நாம் ஸ்டீம் ஃப்ளோ ரேட் வேல்யூவை கண்டுபிடிப்போம். அடுத்த ஸ்டெப் வந்து 100 கிலோவாட் இஸ் ஈக்குவல் டு M இன்ட்டு 151.05 கிலோ ஜூல் பர் கேஜி. இப்போது இந்த 151.05 கிலோ ஜூல் பர் கேஜி வேல்யூவை நான் LHSல இருக்க டினாமினேட்டருக்கு கொண்டு போகிறேன். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து M இஸ் ஈக்குவல் டு 100 கிலோவாட் டிவைடட் பை 151.05 கிலோ ஜூல் பர் கேஜி. இங்கே கிலோவாட் வந்து கிலோ ஜூல் பர் செகண்ட். ஸோ 100 கிலோவாட்டை நான் 100 கிலோ ஜூல் பர் செகண்டுன்னு மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து M இஸ் ஈக்குவல் டு 100 கிலோ ஜூல் பர் செகண்ட் ஹோல் டிவைடட் பை 151.05 கிலோ ஜூல் பர் கேஜி. இப்போது இந்த RHSல இருக்கிற நியூமரிக்கல் டேர்ம்ஸ் அப்புறமா SI யூனிட்ஸை நான் பிரித்து எழுதிக்கிறேன். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து M இஸ் ஈக்குவல் டு 100 divided by 151.05 into kilojoule per second whole divided by kilojoule per kg. இங்கே 100 divided by 151.05 வந்து 0.66. அப்புறமா இந்த கிலோஜூல் பர் செகண்ட் ஹோல் டிவைட் பை கிலோஜூல் பர் கேஜியை எப்படி நான் டிவைட் பண்ண போகிறேன்னா, இதுக்கு நான் ஒரு ஆல்ஜிபிரிக் ஃபார்முலை யூஸ் பண்ண போகிறேன். அந்த ஃபார்முலை என்னென்னா, A by B ஹோல் டிவைட் பை C by D வந்து A into D டிவைடட் பை B into C. புரிஞ்சிச்சிங்களா? ஸோ இந்த ஃபார்முலையை தான் நான் இந்த கிலோ ஜூல் பர் செகண்ட் ஹோல் டிவைட் பை கிலோ ஜூல் பர் கேஜி மேலே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்குன்னா, M இஸ் ஈக்குவல் டு 0.66 இன்ட்டு கிலோ ஜூல் இன்ட்டு கேஜி ஹோல் டிவைட் பை கிலோ ஜூல் இன்ட்டு செகண்ட். இங்கே கிலோ ஜூல் கேன்சல் ஆகிடும். ஸோ மிச்சம் இருக்கிறது கேஜி பர் செகண்ட். ஸோ என்னோட அடுத்த ஸ்டெப் வந்து M இஸ் ஈக்குவல் டு 0.66 கேஜி பர் செகண்ட். அதாவது ஸ்டீமோட ஸ்டீம் ஃப்ளோ ரேட் வேல்யூ வந்து 0.66 கேஜி பர் செகண்ட். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஒவ்வொரு செகண்டுக்கும் 0.66 கேஜி ஆஃப் ஸ்டீம் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேள்வியில் கேட்கப்பட்டிருந்த ஸ்டீம் ஃப்ளோ ரேட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதோடு இந்த ப்ராப்ளமோட சால்விங் மெத்தட் முடிவடையுது. ஸோ நான் சால்வ் பண்ண மெத்தடில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அப்புறமா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொலியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோடய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா புதிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நன்றி நண்பர்களே.